பிஜேபியை சேர்ந்த குஷ்பு அவர்களும் ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டார். அவர் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு தெரியும் தாவேகா பிரசிடென்ட் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தெரியாம பிஜேபி கேண்டிடேட் வேற சொல்லிடுறாரு. அப்போ இதே சூழ்நிலையில பிஜேபி பிரஸ் மீட்ல குஷ்பு அவர்களை பத்தி கேட்கறாங்க. இந்த மாதிரி விஜய் இப்படி சொல்லிட்டாருங்க, அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, அப்ப விஜய் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. அவர் புதிதாக வந்திருக்கு, அவரை பத்தி ஒன்றும் பேச வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. உன விஜயை பத்தி விமர்சனம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டோன்னே அதான் சொல்லிட்டு நான் புதிதாக வந்திருக்கு, அவருக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை சொல்லும் போதுதான் ஒருவேளை உள்ள விஷயம் தெரியாம வெளியில வந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு. அவருக்கு அரசியலே தெரியாது பாருங்க, பிரச்சாரம் பண்ணும்போது எங்க கேண்டிடேட் பேரை சொல்லிட்டாரு, விஜய் மனதிலும் பிஜேபி தான் இருக்குது போல அப்படிங்கிறவங்க சொல்லிட்டாங்க. முழு மனதில் உள்ளது வெளியில வந்துருச்சு அப்படின்றாங்க. இதைத்தான் எல்லாரும் வெளியில சொல்லிக்கிட்டே இருக்காங்க, விஜய் பிஜேபியோட பி டீம்னு. நீங்க என்னடா படாடுறத பிரஸ் மீட்லயே போட்டு உடைச்ச மாதிரி பேசிட்டீங்கன்னு இப்ப எல்லாரும் குஷ்புமாக கேள்வி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் மேல உள்ள வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டே அது விஜயோட பிஜேபியோட பி டீம் தான். அவர் இல்லைன்னா தனியா நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு குஷ்புமா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அதை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன உங்களோட விஜயோட மனசுல கூட பாஜக தான் இருக்குன்னா அப்ப பாஜகவோட பி டீம் நாங்க சொல்றது சரிதான் நிறைய பேர் பேசுறாங்க.